வணக்கம். பலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் மக்களின் பாவனைக்காக விடுபட்டதாக கூறப்பட்டது முகநூலில். உண்மையாகவே அது உத்தியோகபூர்வமாக கொழும்பு ஹெட்குவார்ட்டர்ஸிலிருந்து எடுத்து மூலம் இன்னும் பெறவில்லை. இது தொடர்பாக இராணுவத்திடம் கேட்டபோது உயர் அதிகாரியிடம் 2-3 நாளுக்குள் கூடிய விரைவில் செவ்வாய்க்கிழமைக்குள் நமக்கு எழுத்து மூலமான ஆவணம் உத்தியோகமாக விடுதலை செய்யப்பட்டதாக எழுத்து மூல ஆவணம் வரும் என்ற பட்சத்தில் கூறியிருந்தார். ஆனாலும் இராணுவத்தினர் நல்லெண்ணிக்கை சமிக்கையாக மக்களை தனிய அந்த ஆலயத்துக்கு செல்லுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தனர். ஏனென்றால் அவர்களின் தனிப்பட்ட நடவடிக்கையாக இருந்தது. ஆனால் இது ஊடகத்தில் வந்தபோது ஊடகவியலாளர்கள் அந்த இடத்துக்கு சென்ற போது உத்தியோகமாக விடுபடாத காணியை ஊடகங்களில் பிரசிக்கும் போது அவர்களுக்கு பிரச்சனை வரும் என்ற நிமித்தத்தில் அவர்கள் இடைநிறுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு வெகு விரைவாக எழுத்து மூலமாக தகவல் வரும்போது இந்த காணி இந்த ஆலயம் ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் அவர்கள் கூறியிருந்தார்கள் 2 நாளுக்குள் வரும் என்று. கூடிய விரைவில் செவ்வாய்க்கிழமைக்குள் மக்களின் பாவனைக்காக உத்தியோகபூர்வமான எழுத்து மூலம் வந்தவுடன் ஊடகவியலாளர்களும் செல்ல முடியும், மக்களும் செல்ல முடியும் என்று இந்த இடத்தில் கூறுகிறேன். ஒரு சில அரசியல்வாதிகள் அந்த இடத்தை நான் சென்று அந்த இடத்தை விடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தேன். ஏனென்றால் அது ஒரு நல்லெண்ண சமிக்கையாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இராணுவ தளபதியால் எடுக்கப்பட்ட முடிவு. அதனூடாக அவர்கள் கொழும்புக்கும் அறிவித்து தற்காலிகமாக எழுத்து மூலமாக கொழும்பு ஹெட்குவார்ட்டர்ஸிலிருந்து எழுத்து மூலமான தகவல் வந்தவுடன் செவ்வாய்க்கிழமை மக்களின் பாவனைக்காக அந்த ஆலயம் பூரணமாக ஊடகவியலாளர்கள் செல்லக்கூடிய வசதி ஏற்படும் என்று கூறிக்கொள்கிறேன். இப்போ 4-5 நாள் தொடர்ந்து 5 நாள் கணக்கு வந்துடும் தொடர்ந்து அப்படித்தான் அவங்க இவனுக்கு தமிழ் தெரியும். கணக்காவளை விடுபட்டு கணக்காவளைக்குலாம் வர மாட்டேன். கும்பிட போயலா பத்திரிகைகள் ஊடாக அறிந்த அடிப்படையில் பலாலி ராஜராஜேஸ்வரி கோவில் விடுவிக்கப்பட்டதாக அறிந்தோம். அதை அடுத்து இன்று கோயிலில் சென்று அதற்கான பூர்வாங்க வேலைகளை செய்வதற்காக மக்களும் வந்திருந்தார்கள். நாங்களும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம். ஆனால் மக்கள் அங்கே செல்ல முடியாது, தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் அந்த கோயில் நிர்வாகத்தினூடாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான செலவுகளை மேற்கொண்டு வேலிகளை அடைத்த பின்னர் அந்த மக்களை அங்கே செல்லாமல் தடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இராணுவம் சொல்கிறார் தங்களுக்கு அதுக்குள்ளே கட்டுமான பணிகள் வேலை நடைபெறுகிறது, அது முடிந்த பின்னர் தான் விடுவிக்கப்படலாம் என்று. இவ்வாறு இந்த கோயிலை வைத்து பல செயற்பாடு மக்கள் பல இடர்பாடு இருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூசைக்கு சென்றவர்கள் இன்றைய தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த மக்கள் தங்களுடைய மீள்குடியேற்றத்தில் கோயிலில்லா ஊர் குடியிருக்க வேண்டாம் என்று போல் அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதற்காக வந்தபோதும் இதை தொடர்ச்சியாக இவ்வாறு ஏமாற்றாமல் தொடர்ச்சியாக விரைவில் அந்த மக்கள் நிரந்தரமாக கொண்டு சென்று வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பத்திரிகைகள் ஊடகங்களும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி செய்வழி இல்லாமல் நேரடியாக செய்திகளை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம்.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் முன்னர் மக்கள் பதிவு செய்து உள்ளால் வந்து சென்றவர்கள் இப்பொழுது அவர்களுடைய பகுதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு எந்த நேரமும் சென்று வழிபடக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ற கருதி அவர்கள் இராணுவத்தினரால் அந்த காணி விடுவிக்கப்படும் விட்டாலும் அந்த கோயிலை சுற்றியான வேலிகளை அவர்கள் பல லட்சம் ரூபாய்கள் செலவழித்து ஏனென்றால் அந்த கோயிலை சுற்றியுள்ள வேலிகளை அமைத்தால்தான் நிரந்தரமாக நீங்கள் சென்று வரலாம் என சொல்லப்பட்ட போதும் பலாலி ராஜராஜேஸ்வரி கோயில் சமூகம் அந்த பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து செய்தும் இன்றைக்கு அந்த கோயில்கள் செல்ல முடியாது. நேற்று வெள்ளிக்கிழமை சென்ற பின்னர் இன்றைக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறு இல்லாமல் அந்த மக்கள் ஒரு தங்களுடைய குலதெய்வத்துக்கு செல்கின்ற வழிபாட்டை தொடர்ச்சியாக செல்வதற்கான அனுமதிகளை மட்டுமின்றி மக்கள் சுதந்திரமாக செல்லக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும். விரைவிலே அதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அவ்வாறு தான் தங்களுடைய மீள்குடியேற்றத்திலே அது ஒரு பாகமாக தங்களுடைய கோவில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றது அவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இதை ஏற்று நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். குறிப்பாக இந்த பகுதி விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்த மக்களுடைய போக்குவரத்துக்கான பாதைகளை சீரமைத்து கொடுப்பதற்காக எங்களுடைய சபையினுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இங்கே இருக்கிற மக்களோடு இந்த பாதைகளை அமைப்பதற்காக இங்கு வருகின்ற போது அங்கே உள்ளே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலைமையில் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை நாங்கள் எவ்வாறு ஒரு நிலையான அபிவிருத்தியை நோக்கி நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியை செல்ல முடியும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாங்கள் இன்றைக்கு திரும்பி செல்ல வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கணும் என்று சொன்ன போதும் இவ்வாறான செயற்பாடுகள் தடையாக இருப்பதனால் இந்த மீள்குடியேற்றம் இவ்வாறு நடைபெறும் என்ற ஒரு ஏக்கநிலை எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. வணக்கம். நான் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கின்றேன். இப்போது கடந்த காலத்தில் இந்த ஆலயம் இராணுவத்தினருடைய பூரண கட்டுப்பாட்டில் இருந்த ஆலயம். அவர்களுடைய அனுமதியுடனும் அவர்களுடைய ஒத்துழைப்புடனும் தான் அவர்களுடைய பிரதேச செயலகத்தினுடான அனுமதியை பெற்று அதற்கூடாக இராணுவத்தினருடைய அனுமதியை பெற்று அவர்களுடைய வாகனங்களிலே தான் இதுவரை காலமும் வெள்ளிக்கிழமைகளிலும் மற்றும் விசேட தினங்களிலும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்திருந்த நாங்கள் தற்போது இந்த விவசாய காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக விடப்பட்டதும் அதற்கூடாக இந்த ஆலயத்துக்கு தற்காலிக பாதை அமைத்து சென்று வருவதற்கு அனுமதி தருவதாக கூறி இராணுவத்தினருடன் இணைந்து அடியார்களும் இணைந்து இந்த ஆலய நிர்வாகத்தினுடைய பணத்திலே, அதாவது நாங்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ரூபாய் பணத்தினை செலவு செய்து இராணுவத்தினருடன் இணைந்து தான் இந்த முள்வேலிகளை அமைத்து, அதாவது ஆலயத்தினை சுற்றி முள்வேலி கடந்த டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதி அமைக்கப்படாதிருந்தது. தற்போது இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த ஒரு தொகுதி காணிகள் அந்த வேலி பின்னகர்த்தப்பட்டவுடன் அதனோடு சேர்ந்து இந்த தற்காலிக பாதையை நாங்கள் நிரந்தர பாதையை தான் கூறியிருந்த நாங்கள் இருந்த போதிலும் அந்த பாதை உடனடியாக விடுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் என்ற காரணத்தினால தற்காலிக பாதை ஊடாக சென்று வருவதற்கு அனுமதிப்பதாக தெரிவித்து அவர்களோடு நாங்கள் இந்த வேலி அமைக்கும் பணிகளை கடந்த வாரத்திலே மேற்கொண்டிருந்த நாங்கள் நேற்று வரை இந்த பாதையினூடாகவே இந்த அடியார்கள் சுதந்திரமாக சென்று வந்திருந்தார்கள். இருந்த போதிலும் நேற்று மாலை இந்த தற்காலிக பாதை எந்த விதமான அறிவிப்புமின்றி மூடப்பட்டிருந்தது. இன்று காலை ஆலயத்துக்கு வர முயன்ற போது இராணுவத்தினர் முன்னரங்கிலே இருந்த இராணுவத்தினர் அதற்காக மேலிடத்திலிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். தற்போது அங்காலே புதிய கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நிறைவடைந்த பின்னர் தான் சென்று வர முடியும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அவ்வாறு முன்னுக்கு குறிப்பிடப்படவில்லை. இந்த தற்காலிக வேலி அமைத்து முடிந்த பின்னரே உங்களுக்கு ஆலயத்துக்கு பூரணமாக சென்று வரலாம் என்று தான் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று அவ்வாறான ஒரு அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலே எங்களுக்கு மிகவும் ஒரு மனவருத்தமான செய்தி. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு பூரணமாக சென்று வரலாம் என்ற நம்பிக்கையில் தான் இவ்வளவு நிதிகளையும் செலவழித்து இந்த மக்களையும் நாங்கள் ஈடுபடுத்தி இந்த வேலை திட்டங்களை செய்து நாங்கள். ஆனால் இது இவ்வாறு மறுக்கப்பட்டிருப்பது உண்மையிலே எங்களுடைய ஒரு அடிப்படை உரிமை மீறலாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எங்களுடைய சமயங்களை பின்பற்றுவதற்கு இவர்கள் இன்னமும் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை என்பது கவலையாக இருக்கின்றது. எனவே இதனை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக கவனம் செலுத்தி எங்களுக்கு எங்களது ஆலயத்தை மீள சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மக்களை வழிபட ஆவணம் செய்ய வேணும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. எனது பெயர் தர்மலிங்கன் நவரட்னம், ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் முன்னாள் தலைவரும் ஞான வைரகோல் பூசகரும். இந்த பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் 2016ஆம் ஆண்டு இலங்கை திருநாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா இந்த ஆலயத்துக்கு வருகை தந்த போதே இந்த ஆலயத்தை மக்களை சுதந்திரமாக வழிபாடுவதற்கு விடுவதாகவும் உறுதியளித்து சென்றவர்.
அவற்றை உறுதியளிப்பிலையும் இந்த ஆலயம் மக்கள் சுதந்திரமான பாவனைக்கு இடமளிக்கப்படவில்லை. இராணுவத்தின் மேற்பார்வையிலே அவரிடம் பதிவு செய்து அவர்களின் அனுமதியுடன் தான் பசாவளான் மகாவித்தியாலயத்திலிருந்தும் பலாலி டீச்சந்தியிலும் இருந்தும் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த NPP அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பலாலி யாழ்ப்பாண வீதி மக்கள் பாவனைக்கு விடப்பட்ட பிறகு இந்த ஆலயத்துக்கு மக்கள் சுதந்திரமாக சென்று வரலாமென்று இந்த அரசியல்வாதிகளாலேயும் அரசாங்க அதிகாரிமாராலும் மக்களுக்கு எடுத்து கூறப்பட்டது. அதன்படி ஒரு கட்டத்தில் வடமாகாண ஆளுநர் இந்த ஆலயத்துக்கு வருவதந்து இந்த ஆலயம் இன்றிலிருந்து மக்கள் பாவனைக்கு சுதந்திரமான வழிபாட்டுக்கும் வழிபடப்பட்டுள்ள என்று தெரியப்படுத்தி பத்திரிகை வாயிலாகவும் மீடியாக்கள் வாயிலாகவும் எங்களால் அறியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து அது நடைமுறைக்கு வரும் என்றும் நாங்கள் எதிர்பார்ப்புடன் நடைமுறையில் செயல்பாட்டிலே இருக்கும் என்றும் எதிர்பார்த்தோம். அதுவும் நடைமுறையில் இருக்கவில்லை. பிற ஒரு காலகட்டத்தில் NPP அரசின் MP அமைச்சர்மாரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் சுதந்திரமாக மக்கள் வழிபடலாம் என்று ஒரு வாக்குறுதி அளித்து சென்றார்கள். அதுவும் நடைமுறைக்கு வரவில்லை, நடைமுறையிலும் இல்லை. ஆனால் தற்பொழுது இப்போ சென்ற கிழமை இந்த ஆலயத்துக்கு சுதந்திரமாக வந்து போகலாம் என்ற நம்பிக்கையில் இந்த ஆலயத்தின் சுற்றாடல் முள்கம்பி வேலி அமைக்கப்பட்டு இராணுவத்தின் அனுமதியுடன் முள்கம்பி வேலி அமைக்கப்பட்டு இதுக்கு செல்வதற்கான பாதையை விடுவிக்கப்பட்ட பகுதியால் ஆலயத்துக்கு செல்வதற்குரிய பாதை ஒன்றை அமைக்கப்பட்டு அது மக்களின் நிதியிலும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் நிதியிலும் தான் இந்த வீதி புனரமைப்பு வேலையும் முள்கம்பி வேலி போடுதல் இந்த செலவும் அனைத்துமே நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த பாதையையும் பெக்கோ மூலம் துப்புரவு பண்ணி மக்கள் இந்த வீதியால் ஆலயத்துக்கு சென்று வருவதற்கான ஒழுங்கமைப்பும் நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டு இப்போ சென்ற 3 நாட்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு மக்கள் வந்து சென்றுகின்றார்கள், தரிசித்து இருக்கின்றார்கள். ஆனால் இன்று காலையில் மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தபோது இராணுவ தரப்பால் இந்த ஆலயத்துக்கு தற்காலிகமாக வராமல் தடை செய்யப்பட்டிருக்குது. நாங்கள் மர அறிவித்தல் மட்டும் இந்த ஆலயத்துக்கு வர முடியாது. தாங்கள் இந்த தற்காலிக வேலிகள் எல்லாம் அகற்றி நிரந்தர வேலி அமைக்கப்பட்ட பின்பு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வருவதை பற்றி எங்களால் அறிவிக்கப்படும். அதுக்கு பிறகு வரலாம் என்ற ஒரு நிலப்பாட்டில் இன்று காலையில் நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபட முற்பட்ட போது எங்களுக்கு அப்படியான ஒரு வசனத்தை கூறி முடித்திருக்கின்றார்கள். நன்றி. என்னுடைய பெயர் சிவசுப்ரமணியம் ஜெயந்தினி. நாங்கள் பலாலி மத்தி 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இடம்பெயர்ந்து அப்பொழுது நாங்கள் சிறு பிள்ளைகள் 16 வயது எனக்கு. இப்போ 35 வருடமாக நாங்கள் இந்த கோயிலுக்கு கும்பிடுவோம்னு பார்த்தா எங்களுக்கு வேற வசதி கிடைக்கவில்லை. நாங்கள் சரியான கவலையோடு இன்றைக்கு வருவோம்னு வந்து பார்த்தால் அவை விடுகினம் இல்லை. முதல் நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் அவையின் வாகனத்தில் வசாவலான்னு சென்ற ஸ்கூலில் இருந்து வந்த நாங்கள் வரும்பொழுது அவைகள் தங்களோட வாகனத்திலாம் ஏற்றி வந்து தங்களோட வாகனத்தில் தாங்களே நின்று ஏற்றி கொண்டு போனது. பிறகு நாங்கள் இன்றைக்கு வருவோம்னு பார்த்தால் அது எங்களை விடுகினம் இல்லை. விட்டதன்று தான் நாங்கள் அறிஞ்சு வந்த நாங்கள். இப்போ பார்த்தா முட்கம்பி எல்லாம் கட்டி கிடக்கு, வேலிகள் அடைச்சி முட்கம்பி கட்டி கிடக்கு. அதனால் எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. இவர் என்னுடைய அண்ணாவும் வந்து இப்போ அவர் போய் 40 வருஷம். அவர் முன்னைத்தான் இந்த கோயிலுக்கு ஆசையாக வருவோம், உள்ளுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம்னு பார்த்த நாங்கள். அது சரி வரவில்லை. எத்தனையோ வயசு போன எங்களுடைய அம்மா எல்லாம் வயசு வந்தவா. அம்மாவுக்கு இப்போ 86 வயசு. அம்மா கூட்டிக்கிறோன்னு பார்த்தா இதுக்கால கூட்டி வரவும் இல்லாது. நீ அவையால் விடாட்டிக்கு கூட்டி வந்தும் பிரயோசனம் இல்லை. அப்படி எத்தனையோ முதியோர் சிறுவர்கள் தெரியாதவை எல்லாம் இருக்கணும். இதுக்கு விட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்குது. இதை நாங்கள் வெளியில் நின்று கும்பிட்டுட்டு போவோம். நன்றி. வணக்கம். பலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் மக்களின் பாவனைக்காக விடுபட்டதாக கூறப்பட்டது முன்னூலில். உண்மையாகவே அது உத்தியோகபூர்வமாக கொழும்பு ஹெட்குவார்ட்டர்ஸிலிருந்து எடுத்து மூலம் இன்னும் பெறவில்லை. இது தொடர்பாக இராணுவத்திடம் கேட்டபோது உயர் அதிகாரியிடம்
2-3 நாளுக்குள் கூடிய விரைவில் செவ்வாய்க்கிழமைக்குள் நமக்கு எழுத்து மூலமான ஆவணம் உத்தியோகமாக விடுதலை செய்யப்பட்டதாக எழுத்து மூல ஆவணம் வரும் என்ற பட்சத்தில் கூறியிருந்தார். ஆனாலும் இராணுவத்தினர் நல்லெண்ணிக்கை சமிக்கையாக மக்களை தனிய அந்த ஆலயத்துக்கு செல்லுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தனர். ஏனென்றால் அவர்களின் தனிப்பட்ட நடவடிக்கையாக இருந்தது. ஆனால் இது ஊடகத்தில் வந்தபோது ஊடகவியலாளர்கள் அந்த இடத்துக்கு சென்ற போது உத்தியோகமாக விடுபடாத காணியை ஊடகங்களில் பிரசிக்கும் போது அவர்களுக்கு பிரச்சனை வரும் என்ற நிமித்தத்தில் அவர்கள் இடைநிறுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு வெகு விரைவாக எழுத்து மூலமாக தகவல் வரும்போது இந்த காணி இந்த ஆலயம் ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் அவர்கள் கூறியிருந்தார்கள் 2 நாளுக்குள் வரும் என்று. கூடிய விரைவில் செவ்வாய்க்கிழமைக்குள் மக்களின் பாவனைக்காக உத்தியோகபூர்வமான எழுத்து மூலம் வந்தவுடன் ஊடகவியலாளர்களும் செல்ல முடியும், மக்களும் செல்ல முடியும் என்று இந்த இடத்தில் கூறுகிறேன். ஒரு சில அரசியல்வாதிகள் அந்த இடத்தை நான் சென்று அந்த இடத்தை விடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தேன். ஏனென்றால் அது ஒரு நல்லெண்ண சமிக்கையாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இராணுவ தளபதியால் எடுக்கப்பட்ட முடிவு. அதனூடாக அவர்கள் கொழும்புக்கும் அறிவித்து தற்காலிகமாக எழுத்து மூலமாக கொழும்பு ஹெட் குவார்ட்டர்ஸிலிருந்து எழுத்து மூலமான தகவல் வந்தவுடன் செவ்வாய்க்கிழமை மக்களின் பாவனைக்காக அந்த ஆலயம் பூரணமாக ஊடகவியலாளர்கள் செல்லக்கூடிய வசதி ஏற்படும் என்று கூறிக்கொள்கிறேன். பெலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு இன்று வழிபடச் சென்ற மக்கள் இராணுவத்தினரால் திருப்பி அனுப்பப்பட்டனர். குறித்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் கருத்து தெரிவித்தார்.